வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் சாப்டர்ல கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். எப்படி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. அதில் ஒரு டூல்ஸ் தான் என்னது, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதோட பேர்லேயே நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் 2 இயர்ஸுக்கோ இல்லை அதை விட அதிகமான 3 இயர்ஸ் 4 இயர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை அதே மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோடையும் கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸும், அது எந்த இன்ஃபர்மேஷனாக வேணும்னாலும் இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இன்கம்மாக இருக்கலாம். ஓகே, அந்த பர்டிகுலர் ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா நெக்ஸ்ட் இயரில் இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நம்ம மற்ற பிஸ்னஸ் கன்சர்னோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் நம்மளால் பண்ண முடியும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன, இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு. அந்த 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு தான் நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டு. இன்றைக்கி நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் கிடச்சதா லாஸ் கிடச்சதா அப்படின்றத தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடச்சதா லாஸ் கிடச்சதா அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ அப்படின்றது என்னது, பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய இன்கம் தான். ஸோ அது தவிர அதர் இன்கம்ஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ இன்கம் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி நமக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கிடச்சிரும் இல்லையா. இப்போது டோட்டல் இன்கம்ல இருந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தால் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தால் மைனஸ் பண்ணணும். கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதாவது நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முந்தி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே, கம்பெனிஸ் ஆக்டில் ஷெட்யூல் 3 படி இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டை நான் சொன்னேன் இல்லையா. இப்போ உங்களுக்கு கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நான் அந்த ஃபார்மேட்டை சொல்கிறேன். அது தெரிஞ்சால் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். ஸோ இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னது, ப்ராஃபிட். ஓகே, ஸோ இது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட்லேருந்து நம்ம எப்போவும் என்ன பே பண்ணுவோம், டேக்ஸ் பே பண்ணுவோம் இல்லையா. ஸோ டேக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே,
கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இது நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய illustration 1 ப்ராப்ளம். From the following particulars, prepare comparative income statement of Tarun Company Limited. தருண் கம்பெனி லிமிட்டடோட ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது. சிம்பிளான இன்கம் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே 2 இயர்ஸுக்கு உரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2016-17 என்னென்ன அமௌண்ட் இருந்தது அண்ட் 2017-18 ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் என்னென்ன அமௌண்ட் இருந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது பிஸ்னஸ் நடத்துனது மூலமாக நமக்கு கிடைச்ச இன்கம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2016 2 lakhs, 2017-18 2,50,000. அதர் இன்கம் பிஸ்னஸ்க்கு கிடைச்ச மற்ற வருமானங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 50,000 rupees அண்ட் 40,000 rupees. ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 2016-17 1,50,000 rupees, 2017-18 1,20,000 rupees. இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். எந்த கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருண் கம்பெனி. ஓகே, ஸோ அந்த கம்பெனிக்கு எந்தெந்த இயரோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம்? 2016-17, 2017-18 இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம ஹெட்டிங்கில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 31st March 2017 அண்ட் 31st March 2018 உரியது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிடுறோம். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்டிகுலர்ஸ் காலம் ஓப்பன் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இந்த ஃபஸ்ட்டு பர்டிகுலர் காலமில் எடுத்து எழுதணும். ஓகே, அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு அந்த குறிப்பிட்ட இயர்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 இயரோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அந்த 2 இயருக்கும் ஒவ்வொரு காலம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 2016-17 ஒரு காலம், அடுத்து 2017-18 ஒரு காலம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 காலமோட இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்க? ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த காலம் எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். 4th காலம் பார்த்தீங்கன்னா இந்த 2 இயரோட இன்ஃபர்மேஷன்ஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். அதிகமாகிருக்கா, இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான காலம் தான் 4th காலம். அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிருந்தால் நம்ம ப்ளஸ் சிம்பிள் எடுத்து எழுதணும். டிக்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு முன்னாடி நம்ம மைனஸ் சிம்பிள் எழுதணும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு காலம் ஓப்பன் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து அமௌண்ட்டில் தான் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அதை பர்சன்டேஜில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கடைசி காலம். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு காலம்லேயும் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர்ஸ் காலமில். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இன்கம்மை ஆட் பண்ணிடணும், அதில் இருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட் இல்லையா? ஸோ இங்கே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது என்னது? ரெவன்யூ அப்படின்றதும் இன்கம், பிஸ்னஸ் நடத்துனது மூலமாக கிடைச்ச இன்கம். ஸோ இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை நான் எடுத்து எழுதுகிறேன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 இயருக்குமே எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே எடுத்து எழுதலாம். 2 lakhs 16-17, 17-18 பார்த்தீங்கன்னா 2,50,000. ஓகே,
ஸோ இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ அதிகமாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 அதிகமாகிருக்கு அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டை நான் எப்படி எழுதணும்? ப்ளஸ் இன்க்ரீஸாக இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் எழுதணும். ஓகே, ஸோ 50,000 அதிகமாகிருக்கு அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். ஓகே, ஸோ அடுத்து இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதை ஒரு ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இயர் 1ல் நமக்கு என்ன அமௌண்ட்டு கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம எழுதிக்கணும் கீழே. அதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, இந்த அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இயர் 1ஓட அமௌண்ட்டால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சே நான் இதை அப்ளை பண்ணுறேன். இயர் 1ல் நமக்கு இங்கே என்ன அமௌண்ட் இருக்குது? 2 lakhs இருக்குது இல்லையா? ஸோ 2 lakhs நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே அப்சல்யூட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் காலம் இருக்குது இல்லையா, அதில் என்ன அமௌண்ட் இருக்குது? 50,000. ஸோ அந்த 50,000த்தை நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். ஓகே, ஸோ இன்ட்டு 100. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தெரியும். ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள். 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ ப்ராப்ளமில் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். அதர் இன்கம். ஸோ ரெவன்யூவும் இன்கம் தான், அதர் இன்கமும் என்னது தான்? இன்கம். ஸோ இன்கம் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். அதர் இன்கம்க்கு 2 இயர்லேயும் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? 50,000, 40,000. அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ போன வருஷம் ஃபஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அமௌண்ட் என்ன ஆகிருக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும்னா மைனஸ் சிம்பிள் எழுதணும். எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் தான் அப்ளை பண்ணுறேன். இயர் 1ஓட அமௌண்ட் எவ்வளோ நமக்கு? 50,000. அதாவது அதர் இன்கமில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டை எழுதணும். எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு, இந்த அப்சல்யூட் காலமில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும் 50,000ஆல் இன்ட்டு 100. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 20%. இது டிக்ரீஸ் ஆனதுனால இந்த பர்சன்டேஜ் காலம்லேயும் நம்ம அதை காட்டணும். -20%. ஓகே, ஸோ இது வந்து ப்ளஸ். நம்ம இங்கே பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டதுனால நம்ம இங்கே பர்சன்டேஜ்னு ஒவ்வொரு முறையும் எழுத தேவையில்லை. ஓகே, இப்போது இது ரெண்டுமே இன்கம். அதனால் நான் இந்த 2 இன்கமையும் என்ன பண்ணிடுறேன்னா டோட்டல் பண்ணிடுறேன். ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு கிடைக்கும்? டோட்டல் ரெவன்யூன்னு சொல்லலாம், டோட்டல் இன்கம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 காலமை நான் ஆட் பண்ணுறேன். 2,50,000, 2,90,000. ஓகே, ஸோ மொத்த இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 40,000. ஓகே, ஸோ இதுக்குமே நான் என்ன பண்ணணும்? இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சேன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம மைனஸ் பண்ணணும். இன்கமில் இருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸோட இன்ஃபர்மேஷன் என்ன? 1,50,000, 1,20,000. அந்த இன்ஃபர்மேஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலா. ஃபஸ்ட் இயரில் எக்ஸ்பென்சஸில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட் இயரில் 1,50,000 இருக்குது. ஓகே, ஸோ இந்த 1,50,000ஆல் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸோ அதை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ 30,000 டிவைட் பண்ணுறேன்.
இது மைனஸில் இருக்கிறதுனால நான் இங்கே பர்சன்டேஜ் காலம்லேயும் என்ன பண்ணணும், மைனஸில் தான் காட்டணும். எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா பர்சன்டேஜ் 20%. ஓகே, இப்போது எக்ஸ்பென்சஸ் ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்குது, டோட்டல் இன்கம் இருக்குது. இதையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் ப்ராஃபிட். ஸோ இது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராஃபிட்டில் இருந்து தான் டேக்ஸை பே பண்ண போகிறோம். ஸோ ரெவன்யூ 2,50,000, எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறேன், 1 lakh எனக்கு கிடச்சிருக்க ப்ராஃபிட். ஓகே, ஸோ 2017-18க்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிங்க. 2,90,000லேருந்து 1,20,000 மைனஸ் பண்ணால் 1,70,000 ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த 2 இயரோட ப்ராஃபிட்டை நான் கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணினா அடுத்த இயரில் ப்ராஃபிட் அதிகமாகிருக்கு, இன்க்ரீஸ். எவ்வளோ அதிகமாகிருக்கு, 70,000. இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதுகிறேன். ஓகே, ஸோ சேம் மெத்தடில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, 1 lakh. ஸோ 1 lakh எதால் இந்த 70,000 1 lakh டிவைட் பண்ணினா எவ்வளோ கிடைக்கும், 70% இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், இல்லஸ்ட்ரேஷன் 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ப்ராப்ளத்துக்கும் இல்லஸ்ட்ரேஷன் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபார்மேட் எழுதியிருக்கேன், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மேரி கம்பெனி. ஸோ அந்த இயரையும் எடுத்து எழுதிட்டேன். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம் போடலாம். இங்கே 3 இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ரெவன்யூ, தட் இஸ் இன்கம். ஓகே, இன்கமில் இருந்து நம்ம எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டில் இருந்து நம்ம டேக்ஸை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் இந்த ப்ராப்ளமில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ரெவன்யூ இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ். ஸோ ப்ராப்ளம்லேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு. அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதுகிறேன். 4 lakhs, 5 lakhs. இப்போது நான் கம்பேர் பண்ணுறேன் 2 வருஷத்தோட இன்ஃபர்மேஷனையும். ஃபஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 1 lakh என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அப்சல்யூட்டில் இருக்க அமௌண்ட்டை ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டால் டிவைட் பண்ணணும். 1 lakh டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிள் எழுதுகிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன, எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்கமில் இருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறேன். எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ப்ராப்ளமில் பார்க்கலாம். 2 lakhs அண்ட் 1,80,000. இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிட்டேன். எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மைனஸ் சிம்பிள் எழுதுகிறேன். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000. இந்த பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்சல்யூட் அமௌண்ட்டு 20,000 ஃபஸ்ட் இயரால் டிவைட் பண்ணணும். 20,000 டிவைடட் பை 2 lakhs இன்ட்டு 100. எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இது டிக்ரீஸ் ஆகிருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இன்கமில் இருந்து எக்ஸ்பென்சஸை நான் மைனஸ் பண்ணுறேன். நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம் ப்ராஃபிட் எவ்வளோன்றது. 4 lakhல 2 lakh மைனஸ் பண்ணினா 2 lakhs ப்ராஃபிட் ஃபார் 15 and 16 இயருக்கு. ஸோ அடுத்து 16-17க்கு 5 lakhல இருந்து 1,80,000 மைனஸ் பண்ணுறேன். 3,20,000. இப்போ இந்த 2 இயரோட ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணுங்கள். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் சிம்பிள். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் அப்சல்யூட் இன்க்ரீஸ் இருக்குது இல்லையா, 1,20,000 டிவைடட் பை 2 lakhs இன்ட்டு 100 கண்டுபிடிச்சா நமக்கு 60% கிடைக்கும். இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளமில் அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள்.
இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. 20% அண்ட் 50%. இந்த பர்சன்டேஜை எதில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் என்ன? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஃபஸ்ட்டு இயரில் எவ்வளோ இருக்குது? 2 lakhs. இந்த 2 lakhsல நான் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும்? எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 20%. ஸோ 2 lakhsல 20% அப்ளை பண்ணேன்னா 40,000 கிடைக்கும். அந்த 40,000 தான் டேக்ஸ். ஓகே, ஸோ இது இன்கம் டேக்ஸ் லெஸ் பண்ணுறேன் 40,000. அதே போல் டேக்ஸ் ஃபார் 2016-17 கண்டுபிடிங்க. ப்ராப்ளமில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்? 50% ஃபார் த இயர் 16 and 17. ஸோ 3,20,000 ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அந்த வருஷத்தில் எவ்வளோ? 3,20,000. இதில் 50% அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணால் 1,60,000 டேக்ஸ். ஓகே, ஸோ இதை கம்பேர் பண்ணுறேன். போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணினா டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. ஓகே, ஸோ இதுக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். 1,20,000 ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டால் டிவைட் பண்ணியிருக்கேன். இன்க்ரீஸ் ஆகிருக்கு 300%. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பிஃபோர் டேக்ஸ்லேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணலாம். 2 லட்சத்துலேருந்து 40,000 மைனஸ் பண்ணுறேன். 1,60,000. இந்த அமௌண்ட்டை ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 3,20,000லேருந்து 1,60,000 மைனஸ் பண்ணுறேன். 1,60,000. இப்போ இந்த 2 இயரோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை கம்பேர் பண்ணினா தெர் இஸ் நோ இன்க்ரீஸ் நோ டிக்ரீஸ். ஓகே, ஸோ அமௌண்ட் காலம்லேயும் எதுவும் வராது, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்லேயும் எந்த அமௌண்ட்டும் வராது. இன்றைக்கி நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.